அறம் பொருள் இன்பம் என மனித வாழ்க்கை தத்துவத்தை உலக பொதுமறையாய் வழங்கிட்ட வள்ளுவனையும் கலை கலாச்சார மொழி கூறுகளையும் உலகிற்கு வழங்கிய பெருமை மிகு தமிழ்நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லுக்குரிய இந்திய நாடு உலகின் அனைத்து துறைகளிலும் தன் பங்களிப்பை கொடுத்து வருகிறது. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இந்தியர்களின் வெற்றி உரக்க ஒலிக்கிறது. விளையாட்டுத் துறையில் உலக கவனத்தை ஈர்த்து பெரும் சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. சைக்கிளிங்கிற்கான தேசிய அமைப்பான யுனைடெட் சைக்கிள் இன்டர்நேஷனல் அங்கீகரிக்கப்பட்ட சைக்கிளிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் மேற்பார்வையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையகமும் மற்றும் தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷனும் இணைந்து நடத்தும் 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் 2024. The Tamil Nadu government has provided the infrastructure and the equipment to the highest level. And what you see here today is one of the finest tracks that we have in our country. नमस्कार तमिलनाडु, मेरा नाम अनिल मंगलाव है और मैं हरियाणा से हूँ. ഞാൻ സൈക്കിളിസ്റ്റാണ്. ഞാൻ ടൈം ട്രയൽ ചെയ്യുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. I am Prithviraj Singh from Jharkhand, one time national medalist. ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ, ನಾನು ಪಾಯಲ್ ಚೌಹಾನ್ ರಿಪ್ರೆಸೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕರ್ನಾಟಕಗೆ. My name is Vidyanda. I come from Manipur. My name is Jasmeet Kaur Sekhon and I'm a road and track endurance cyclist. My name is Messi Katsan. I am come from Andaman Nicobar Islands. मेरा नाम हर्षिता जाखड़ है और मैं राजस्थान से हूँ. அதிசயங்கள் எப்போது நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் நடக்கும் என்ற நம்பிக்கை ஒன்று மட்டுமே நம்மை வழி நடத்தும். சரிவும் உயர்வும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும், ஆனால் மாறாதது நம் இலக்கு. இதுவரை 75 முறை தேசிய டிராக் சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்தியா முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இம்முறை முதல் முறை தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக மகிழ்ச்சியோடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டி கோப்பையினை அறிமுகம் செய்து முதல் போட்டிக்காக கொடியசைக்க துவங்கியது 76வது தேசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள். ரைடர்ஸ் ரெடி என்ற குரல் கேட்க சீறி பாய்ந்தன சைக்கிள்கள். இது ஒரு சைக்கிளிங் திருவிழா, இரு சக்கரங்களின் கோலாகல பெருவிழா. 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் இருந்து சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர் என 3 பிரிவுகளில் 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள். க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கு கொள்ள 300 பதக்கங்களுக்கு 5 நாட்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் சைக்கிளிங் வீரர்களின் நலனுக்காக சர்வதேச தரத்தில் சென்னையில் புதிதாக சிறப்பாக அமைக்கப்பெற்ற சைக்கிளிங் வெலோட்ரோமில் ஆரவாரமாய் போட்டிகள் நடைபெற்றன. ஐந்து நாட்கள் ஆரவாரமாய் நடைபெற்ற போட்டிகளில் ஸ்பிரிண்ட், டீம் ஸ்பிரிண்ட், டைம் ட்ரையல், இண்டிவிஜுவல் பர்சியூட், டீம் பர்சியூட், கைரின், ஸ்கிராட்ச் ரேஸ், பாயிண்ட் ரேஸ், மேடிசன் ரேஸ் என பல வகைகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன.
கால்கள் சுழல, சக்கரங்கள் உருள, தீ பறக்கும் வேகத்தோடு காற்றை கிழித்து தடைகளை உடைத்து டிராக்கில் பறந்து சாகசமாய் வெற்றி பதக்கங்களை வென்றனர் வீர வீராங்கனைகள். மகளிருக்கான டீம் ஸ்பிரிண்ட் மற்றும் டீம் பர்சியூட் போட்டிகளில் தமிழ்நாடு தங்கப் பதக்கங்களை வென்றது. இறுதி பட்டியலின் முடிவில் ரயில்வே ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் போர்டு அணி 5 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கல பதக்கம் என மொத்தம் 12 பதக்கங்களோடு 3ஆம் இடத்தை பெற்றனர். 5 தங்கம் 4 வெள்ளி 2 வெண்கல பதக்கம் என மொத்தம் 11 பதக்கங்களோடு அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அணி 2ஆம் இடத்தையும், 10 தங்கம் 8 வெள்ளி 9 வெண்கல பதக்கம் என மொத்தம் 27 பதக்கங்களோடு ராஜஸ்தான் மாநிலம் 1ஆம் இடத்தையும் பிடித்தது. இந்த வெற்றி கொண்டாட்டங்களால் கோலாகல திருவிழாவாக காட்சியளித்தது சைக்கிளிங் வெலோட்ரோம். மொழி, இனம் என அனைத்து வேற்றுமைகளையும் கடந்து எங்கும் கால்களின் ஓட்டமும் வீரர்களின் ஒற்றுமையும் கலந்திட நடந்த இப்போட்டிகளுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் சைக்கிள் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் செயலர், தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் தலைவரும் மற்ற நிர்வாகிகளும் சிறப்பு விருந்தினர்களும் அரசு அதிகாரிகளும் சிறப்பிக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையகத்தின் உறுப்பினர் செயலர் திரு ஜே மேகநாத ரெட்டி IAS தலைமையேற்று வீர வீராங்கனைகளுக்கு பரிசுகளையும் சாம்பியன்ஷிப் கோப்பையையும் வழங்கி கௌரவிக்க, வீரர்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க, தங்கள் சொந்த மண்ணை விட்டு வந்து இக்களம் கண்ட வீரர்களுக்கு புது ஊக்கத்தை அளித்தது நிறைவு விழா. பல சவால்களை எதிர்கொண்டு தங்கள் அணியின் வெற்றிக்காக போராடிய அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துகள். இன்னும் பல சாதனைகள் உருவாகட்டும். மீண்டும் களம் காண்போம்.